இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு வேத காமிக்காம நம்ம வசனம் போகிறோம். ஸோ நம்மளோட தீம் அன்டில் டிசம்பர் இவாஞ்சலிசம். ஓகே, இவாஞ்சலிசம். ஸோ இன்னைக்கு என்னோட பிரசங்கம் வெரி வெரி சிம்பிள். ஓகே, எனக்கு ஒரு வாஞ்ச என்னோட பிரசங்கம், என்னோட டீச்சிங் ஒரு சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு புரியணும். எல்லாத்துக்கும் புரியும். ஸோ இன்னைக்கு we were just going to look at one verse. ஒரு வசனம், அந்த வசனம் தியானிச்சுட்டு நம்ம வார்த்தைக்கு போகிறோம். அண்ட் சீக்கிரம் முடிச்சுட்டு நம்மளுடைய புது ஆத்மாக்களுக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். we going to pray. எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஓகே, நம்ம ஜெபிக்கலாட்டி அவங்க முடிவது நலமாக தான். ஸோ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஓகே, ஸோ சீக்கிரமாக அப்போஸ்தலர் 1:8, Acts chapter 1 verse 8. ஓகே, இந்த வருஷம் தான் நம்மளுடைய ஃபோக்கஸ். ஸோ ஒவ்வொரு வார்த்தை நம்ம பார்த்துட்டு நம்ம பிரச்சனை போகணும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுமா? நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன் சீக்கிரமா. But you will receive the power when the Holy Spirit comes upon you, and you will be my witness in Jerusalem, in all Judea, in Samaria, and to the ends of the earth. Amen. So my sermon title today is empowered to be witness for Christ. Okay, சாட்சியா இருக்க அதிகாரம் அளிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுமா? Okay, I want to start with a short story. Okay, so எல்லாம் தெரியும், salesman. Okay, இங்க சேல்ஸ் செய்வாங்க. ஓகே, ஜாமான் அவங்க விற்பாங்க. ஸோ அவர் முதல் நாள் பாஸ் அவர் வேலை செய்கிறாரு. ஸோ இவர் ஒரு ஜாமான் விற்கணும். ஸோ அவர் ட்ரை பண்ணுறாரு, அந்த ஜாமான் விற்க ட்ரை பண்ணுறாரு. அவர் அந்த ஜாமான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதுதான் இந்த ஃபங்க்ஷன், இந்த ஜாமான் இப்படி செய்யணும், அந்த ஜாமான் அப்படி செய்யணும், இந்த ஜாமான் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் ஒரு சேல்ஸ் பண்ண வரல. ஆமென். ஸோ அவர் ரொம்ப டிசப்பாயிண்ட், ரொம்ப சோதனை, ஐயோ என்ன. ஸோ அவர் பாஸ் பார்க்குறாரு. ஸோ அந்த பாஸ் அவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ உன் வேலை செய். ஓகே, உங்களோட வேலை இந்த பொருள் நீ டிஸ்கிரைப் பண்ணணும். இந்த பொருளோட இந்த டிஸ்கிரிப்ஷன், இந்த ஜாமான் என்ன, அந்த நன்மைகள் நீங்கள் சொல்லணும். அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அது உங்கள் வேலை இல்லை, அவங்க டிசைட் பண்ணிட்டோம். ஸோ சுவிசேஷம் அப்படிதான். நம்ம ரொம்ப சோதனை போயிருக்கிறோம். நம்ம ஏன் தெரியுங்களா, நம்ம ஆளை பார்த்துட்டு சபையில் நிறைய பேர் இருக்கா, ஓகே வெரி குட். ஸோ அந்த நம்பர்ஸ் பார்த்து நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். ஸோ அவங்களோட ரட்சிப்பு நம்மளுடைய வேலை. நம்மளுடைய வேலை அந்த நற்செய்தி சொல்லணும். we do our work. ஓகே, அவங்களோட ரட்சிப்பு பரிசுத்தாவின் வேலை. ஆமென் சொல்லுவோமா? ஸோ நம்மளோட வேலை நம்ம ஆண்டை பற்றி நம்ம சொல்லணும். யாரும் நினைச்சாலும் நம்ம அந்த நற்செய்தி, ஆண்டவரோட அன்பை பற்றி நம்ம சொல்லிதான். we must share the love of God with everybody. இதுதான் evangelism in a nutshell. ஓகே, வார்த்தை சொல்லணும், இதுதான் evangelism. ஸோ நம்மளுடைய வேலை நம்ம சாட்சியாக இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? ஸோ நம்மளோட வாழ்க்கையை அவங்க கவனிக்கிறாங்க. they are looking at our life. ஓகே, they are looking at our life. ஸோ இந்த வசனம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வசனம். ஏன் ஒரு முக்கியமான வசனம்னா, இந்த வார்த்தை சொல்லிட்டு இயேசு அப்படிதான் இருப்பாங்க. ஓகே, இதுதான் இயேசுவோட கடைசி வார்த்தை. ஓகே, ஸோ ஒரு ஆளோட கடைசி வார்த்தை முக்கியம் தானே. a person's last word. ஓகே, அவங்க மறிக்கும் போது அவங்களோட கடைசி வார்த்தை தான் நம்மளோட அதில் ரொம்ப நம்ம கேட்போம். ஓகே, என்னோட மாமா தவறிட்டாரு ஒரு 2 மாதம். அவரோட கடைசி வார்த்தை ஐ எம் ஆல்வேஸ் ப்ரேயிங் ஃபார் யூ. ஸோ அதை என்னோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான வார்த்தை அவர் சொல்லியிருக்காரு. ஐ ஆல்வேஸ் ப்ரேயிங் ஃபார் யூ, ஐ எம் கீப்பிங் யூ இன் ப்ரேயர். ஸோ அதான் அவரோட கடைசி வார்த்தை. ஸோ இயேசுவோட கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியம் தானே. இயேசு நம்மளோட ரட்சகர். ஓகே, இதுதான் அவரோட வார்த்தை. ஓகே, ஸோ பரிசுத்த ஆவி இடத்தில் வரும்போது நீங்கள்
வெள்ளையடைந்து எருசலேமையும் யூதாவையும் முழுதும் சமாரியையும் பூமி கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகள். ஓகே, இதுதான் இயேசுவோட லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். So the last person's last instruction is very important. உங்களுக்குலாம் கண்டிப்பாக இருக்கும், ஒரு அப்பாவா அம்மா உங்கள் தாத்தா பாட்டி அவங்க பிடிச்ச மாதிரி நபர் வந்து அவங்க மறிக்கும் போது அவங்களோட கடைசி வார்த்தை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். we always will never forget. அப்போ இயேசுவோட வார்த்தை ரொம்ப முக்கியமாக காமெண்ட் சொல்லுவோமா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த வசனம் நம்ம ஒவ்வொரு வார்த்தை அந்த பிரேக் டவுன் பண்ணிட்டு நம்ம தியானிக்க போகிறோம். ஓகே, ஸோ நான் என்ன பார்க்குறேன்னா, இங்கிலீஷில் நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பாருங்க, முதல் ஒரு வார்த்தை வந்து பார்க்க போகிறோம் பியூடி, ஆனால் தமிழில் வரல. அது ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து பரிசுத்த ஆவி. ஆனால் இங்கிலீஷ் பைபிள் நீங்கள் பார்க்கும்போது but you will receive power. ஏன் அந்த பட் வருது? பட்னா தமிழ் எப்படி சொல்லுவோம்? ஆனால் ஸோ ஒரு கண்டிஷன் வருது. ஓகே, ஒரு கான்ட்ராஸ்ட் வருது. ஏன் இயேசு அப்படி சொல்றாரு? பட் யூ வில் ரிசீவ் பவர். ஓகே, ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் நம்ம 6வது வசனம் நம்ம பார்க்கணும். we need to look at Acts chapter 1 verse 6. அது சீக்கிரம் அப்பொழுது கூடி வந்திருக்கிறவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். ஆமென். யார் சொல்றாங்க? இது யார் சொல்றாங்க? சீஷர்கள். Okay, so disciples asked Jesus when they gathered around him, Lord, are you at this time going to restore the kingdom of Israel? இஸ்ரேல் ராஜ்யம் பார்க்கும்போது ஒரு பெரிய பிரிவினை. ஓகே, அது வந்து ஒரு ரூயின்ஸ்ல இருந்துச்சு. ஓகே, அந்த ராஜா மிஞ்சி ஒரு வல்லமையான ராஜா தாவீது காலத்துல ரொம்ப வெற்றிகரமா இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பாவத்தினால என்ன நிலைமையில இருக்கு? அது வந்து ஒரு ரூயின்ஸ். ஓகே, ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஆசை மறுபடியும் அந்த க்ளோரி டேஸ்க்கு வரணும் அந்த இஸ்ரேல். ஸோ இயேசு சொல்றாரு, அது உங்களோட விருப்பம். ஆமென் சொல்லுவோமா? ஆனால் ஆண்டவரோட பிளான் வந்து வேற. ஓகே, ஸோ டிசைபிள்ஸ் asking to Jesus. ஓகே, ஸோ கடவுள் இஸ்ரேல் தேசத்தை மீட்டு எடுக்கிற போறீங்களா? அவங்க கேட்குறாங்க, இஸ்ரேல் நிலைமை எப்படி இருக்கு? ஸோ என்ன செய்ய போறீங்க? நீங்கள் வந்து மாற்றிட்டீங்க. ஸோ நீங்கள் ரெசிடெக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இஸ்ரேலுக்கு ஒரு மகிழ்மான இடத்துல நீங்கள் கொண்டு வரீங்களா? ஆனால் இயேசு சொல்றாரு, அது உங்கள் வேலை இல்லை. ராமன் சொல்லுவோமா? ஸோ சம்டைம்ஸ் நம்ம வந்து சீசர்கள் மாதிரி நம்ம இது வந்து இவன் வந்து இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இஸ்ரேல் வந்து இப்படி நடக்கணும், அதான் நம்மளோட சித்தம். ஆனால் ஆண்டோட சித்தம் என்ன? ராமன் சொல்லுவோமா? ஆண்டோட சித்தம். ஸோ நாட் அவர் பிளான் பட் காட்ஸ் பிளான். நம்ம ஒரு பிளான் வச்சிருப்போம், ஆனால் ஆண்டவர் வந்து வேற திட்டம் வச்சிருக்காங்க. ஸோ இயேசு சொல்றாரு, பட் ஓகே, நாட் யோர் வில் பட் மை வில். உங்க சித்தம் இல்லை, ஆனால் என்னோட சித்தம். அதான் அந்த வார்த்தை, ஆனால் ஓகே, பட் நாட் யோர் வில். ஸோ you will receive the power. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை வந்து யூ, நீங்க. ஸோ அவர் வந்து இந்த வேலை வந்து அவரோட தூதர்கள் கொடுத்துருக்கலாமே. தூதர்கள் அவங்க போயிட்டு அவங்க பேசினா கண்டிப்பாக ஜனங்கள் வச்சுக்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்றாரு, you will be my witness. God is telling you are the witness, not the angels. நிறைய தீர்க்கதரிசி இருக்காங்க, prophets, Abraham எல்லாமே இருக்காங்க. ஆனால் கடவுள் யார் தேர்ந்தெடுக்கிறாரு? ஓகே, ஸோ நீங்கள் அவங்க இருக்கும்போது அவங்களோட ப்ரொஃபஷன்ஸ் என்ன? அவங்க தான் லாயரா? அவங்க தான் டாக்டரா? லாயர் டாக்டர் பட்டம் வச்சு சுற்றுறாங்க. டாக்டர் 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 ரெவரன் டாக்டர். ஒரு பாசத்தை ஓ நீங்கள் ரெவரன் டாக்டரா? உங்கள் கிளினிக் இங்கே இருக்கு. ஓகே, ஸோ Jesus didn't say angels will be my witness. ஓ நீங்கள் வந்து பைபிள் தியாலஜி வச்சிருக்கீங்க, நீங்கள் தான் என்னோட சாட்சி. நீங்கள் வந்து பெரிய பாஸ்டர், நீங்கள் தான் என்னோட சாட்சி. நீங்கள் நல்லா பேசுறீங்க, நீங்கள் தான் என்னோட சாட்சி. அப்படி சொல்லியிருக்காரா? சாதாரண தான். அவரோட சீஷர்கள் யாரு? மீன்காரர்கள், டேக்ஸ் கலெக்டர். இயேசுவோட வம்சம் நீங்க பார்க்கும்போது எல்லாம் அவங்க வந்து லோ காஸ்ட்ல இருக்காங்க. They are not important people at all. அவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை அவங்க வாழ்க்கையில். He chose imperfect people. என்ன சாதாரண மனுஷர்கள்,
அவரை தேர்ந்தெடுத்திருக்காரு. யூ அண்ட் மீ, நம்மளாம் யாரு? நம்மளாம் யாரு? Okay, we are nobody. Okay, that's why I love this phrase. We are imperfect people serving a perfect God. நம்ம வாழ்க்கையில பூர்ணமா இல்லை, ஆனால் ஒரு பூர்ணமான கடவுள் நம்ம சர்வ் பண்றோம். ஸோ இயேசு ஒரு 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 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. யூ, not someone else. Okay, நிறைய பாசஸ் இருக்குங்க, ஆனால் God has chosen us. So you don't need a Bible college degree to evangelize. Okay, ஒரு ஒரு பைபிள் ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு அப்போதான் நீங்க ஆண்டவருக்கு சாட்சியா அதுதான் ஒரு தகுதி, அது கிடையாது. ஓகே, முதலாவது ஜனங்க அன்பு இருக்கணும். ஓகே, யோவான் 3:14 for God so loved the world. Okay, ஆண்டவர் உலகத்தை நேசித்தார். You need to have love for the lost. So the important word is you. நீங்கள். So you must, உங்களுக்கு தெரியணும், ஆண்டவர் வந்து இது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன், ஓகே, அவரோட கடைசி வார்த்தை நம்மளுக்காக அவர் கொடுத்துருக்காரு. இது சொல்லிட்டு பாருங்க, அதுவும் சொல்லுவாங்க அவர் பிதா இருப்பாங்க. ஸோ அதுதான் இயேசுவோட கடைசி வார்த்தை. ஸோ the first one is but, not our will, God's will. நம்மளோட சித்தம் இல்லை, ஆண்டவர் சித்தம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். Next is நீங்கள். We are the chosen one. We are the chosen generation. And next, the promise. Okay, ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. என்ன promise? You will receive power when the Holy Spirit comes upon you. You will receive power. Okay, உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலம் அடைந்து. The power தான் முக்கியம். The power that you must have the power. So Greek வார்த்தை வந்து dynamis. Okay, dynamis னா பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வார்த்தை வந்து dynamite. Okay, dynamite னா அது ஒரு மவுண்டன்ஸ் வந்து அவங்க ஒரு பாம் மேலே போட்டுனா அது அந்த மவுண்டன் வந்து அப்படியே அது உடைச்சு போயிடும். So dynamite, it's a very powerful thing. It's explosive. ஆனா இந்த பவர் வந்து I want to tell you, there's two kinds of power. First power வந்து நம்மளுடைய சொந்த பவர், நம்மளுடைய சொந்த பலத்துல நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம். இன்னொரு பவர் வந்து the power of the Holy Spirit, ஆவியானவர் கொடுத்த வேலை. ஸோ ரெண்டு பவர் இருக்கு. ரெண்டு பவரை நீங்க பேசி நீங்க ஊழியம் செய்யலாம். You can do ministry with two powers. In your own strength நீங்க செய்யலாம். நம்ம திறமை, நம்மளோட நம்ம டேலண்ட்ஸ் கொடுத்துருக்காரு, எல்லாமே பண்ணி நம்ம செய்யலாம். ஆனால் அவன் என்ன நடக்குமா, நம்ம சோதனை. We will get tired. Because why? It is human energy. Human energy-க்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நம்ம செய்யணும், ஊழியம் செய்யணும். ஆனால் நம்ம வளர்ச்சி பார்க்கல. அந்த நம்பர்ஸை பார்க்கும்போது சோதனை போய் இந்த ஊழியம் வேண்டாம். அதான் மனுஷனோட முடியும், மனுஷனோட பலம். பட் நீங்க வந்து ஆவியானவரை நீங்க டிபெண்ட் பண்ணீங்கன்னா அது வேற. நீங்க ஆண்டவர் சொல்றீங்க, என்னோட சித்தம் இல்லை, ஆண்டவர் உங்க சித்தம், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே. ஓகே, போன வாரம் நம்ம ஒரு ட்ரைனிங் செஞ்சோம். ஓகே, நம்மளோட யூத், நம்மளோட சர்ச் லீடர்ஸ்க்கு நம்ம ட்ரைனிங் செஞ்சோம். உங்களோட அழைப்பு வந்து உங்களுக்கு தெரியும். யூ நீட் டு நோ வாட் இஸ் யுவர் காலிங். சில பேர் அவங்க தப்பான அழைப்புல அவங்க ஊழியம் செய்கிறாங்க. அதாவது they are not effective in their ministry. ஓகே, ஊழியம் வந்து the fivefold ministry இருக்கு. இப்போ வந்து current generation நிறைய ஊழியம் இருக்கு. யூத் மினிஸ்ட்ரி, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, பைபிள் ஸ்டடி. ஓகே, நிறைய ஊழியம் இருக்கு. கிளீனிங் மினிஸ்ட்ரி, அதுவும் ஒரு ஊழியம். ஓகே, வெல்கமிங் ஆஷரிங் மினிஸ்ட்ரி, அதுவும் ஒரு ஊழியம். ஸோ யூ மஸ்ட் நோ வாட் இஸ் யுவர் காலிங். ஸோ இஃப் யூ நோ யுவர் காலிங், உங்களோட அழைப்பு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த பாஸ்தான ஒரு வல்லமையிலே நீங்கள் அந்த ஊழியம் செஞ்சீங்கன்னா நீங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பீங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி பார்க்கணும். ஸோ என்ன மிஸ்டேக் நம்ம செய்யணும், வளர்ச்சி வந்து நம்ம வந்து நம்பர்ஸில் பார்க்குறோம். நிறைய ஆள் இருக்காங்க, ஊழியங்க வளர்ச்சி இருக்கு. ஆனால் உண்மையாக அவங்க அது உண்மையான வளர்ச்சியா? தட் இஸ் நாட் த ட்ரூ க்ரோத்ஸ். ஓகே, இந்த வளர்ச்சினா 3 ஆளுங்களும் அவங்க உண்மையான மனத்தில் இருக்கணும், ஆண்டவருக்காக வாழணும். ஸோ பாஸ்டர் சொன்னாங்க, அது உண்மையான மனத்துக்கு வருதா? ஒரு வாரமா நீங்கள் சந்திக்கிறீங்க, நீங்கள் பேசுறீங்க, அவங்களுக்காக ப்ரே பண்ணுறீங்க, ஆனால் அவங்க உண்மையான அவங்க மனத்தில் போனாங்களா அவங்க பாவத்தில்? அதை தான் முடியும், அதை தான் வளர்ச்சி.
ஸோ நீங்கள் 3 பேர் நீங்கள் டிசார்ஜிப் பண்ணலாம், நீங்கள் 20 பேர் நீங்கள் டிசார்ஜிப் பண்ணலாம். ஆனால் அந்த 3 பேர் வந்து உண்மையாக மன திரும்ப ஆண்டவருக்காக வாழ்றாங்க. ஆனால் அந்த 100 பேர் வந்து மேபி ஒரு 5 பேர் தான் உண்மையாக வாழ்றாங்க. ஆனால் மற்றவங்க ஜஸ்ட் ஒரு நம்பர்ஸ் கடிமைக்கு சபையில் உட்காந்துக்கிட்டு அங்கே போகிறாங்க. ஸோ இது ஒரு உண்மையான வளர்ச்சி. விச் இஸ் த ட்ரூ குரூப். இந்த 3 ஆளுங்கள்லாம் இது 100 பேர் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த 100 பேர் பிகாஸ் இது பெர்சன்டேஜ். ஸோ எத்தனை பேர் உண்மையாக மனத்தில் வரும், எத்தனை பேர் உண்மையாக ஆர்வமாக வாழ்றாங்க, எத்தனை பேர் ஆர்வ சித்தத்தில் இருக்காங்க, அதுதான் வந்துச்சு. ஸோ அந்த வாக்குறுதி, இந்த ப்ராமிஸ் வந்து யூ ரிசீவ் த பவர். அந்த பவர் வந்து நம்மளோட மேலே இல்லை. சம்டைம் நமக்கு தெரியும், நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு ரொம்ப டேலண்ட்ஸ் இருக்கு, நான் மியூசிக் வரோம், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு தெரியும், எனக்கு நிறைய திறமை இருக்கு, நான் சோஷியல் மீடியா போயிடுவேன், ஃபோட்டோ எடுப்பேன், இது இருக்கு. அதான் உங்கள் திறமை, அதுவும் ஆண்டவருக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் என்னத்தை பார்க்குறேன்னா நம்மளோட கீழ் பண்ணிக்கிறேன். God is looking for obedience. Sometimes to obey is very difficult because நம்மளுக்கு தெரியும் ஏன் என்ன பிரச்சனை தெரியுமா, நம்மளோட ஈகோ, நம்மளோட பெருமை. எனக்கு தெரியும் நீ யாருன்னு சொல்றதுக்கு, எத்தனை வருஷம் நான் ஊழியம் செய்கிறேன், இந்த மாதிரி நான் பேசுகிறேன், நான் இவ்வளோ செஞ்சு ஆண்டவருக்கு. ஆனால் ஆண்டவர் நான் பார்க்க மாட்டேன், நம்மளோட கீழ்படிதான் பார்க்குறேன். ராமன் சொல்லுவோமா, sometimes கீழ்படி, you need to obey. பலத்தை பார்க்கலும் ஆண்டவர் என்ன பார்க்குறாரு, நம்மளோட கீழ்படிதல் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் தெரியுமா, நம்மளோட ஈகோ. ஐயோ பாச சொல்லியிருக்காரு செய்யணுமே, ஓரம் அப்படி சொல்றாரு, வலிக்குத செய்யணுமே. ஸோ நம்மளோட ஈகோவில் ஓரம் வச்சுட்டு ஆண்டவர் நம்ம உட்கார வாழ்றேன், உன் சித்தம் பிரகாரம் செய்யணும். ஸோ இந்த வாக்குறுதி வந்து ஆவியன் நம்ம we must be led by the Spirit. நீங்க ஒரு ஊழியம் செய்றீங்களா, ஜெபிங்க முதல்ல. ஆண்டவர் இந்த ஊழியம் சுத்தமா, நான் இந்த ஆத்மா போய் சந்திக்கணும், போய் நான் பார்க்கணும், உங்களோட சித்தம் நான் இன்னொரு வார்த்தை நான் பயக்கணும். சம்டைம்ஸ் நம்ம ஆத்மா பார்க்கணும், ஆனால் தவறான வார்த்தை நம்ம பயக்கும் போது என்ன நடக்குது, அந்த ஆத்மா பின்வாங்கி அது வளர்ச்சி கிடையாது. ஸோ உங்களுக்கு அந்த பவர் இருக்கா, என்ன மாதிரி பவர் ஆண்டவருக்காக நீங்கள் உங்கள் பேலன்ஸ் பார்க்குறீங்களா, பயக்கலாம், நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். ஓகே, நீங்கள் நம்பர்ஸ் பார்ப்பீங்க, நீங்கள் மேபி இஃபெக்டிவ். ஆனால் ஊழியம் வந்து இஸ் ஃபார் த லாங் டேர்ம். இது வந்து ஒரு ஓட்டம். ஓகே, நம்ம வந்து ஒரு ஓட்டம், எல்லாத்துக்கும் இந்த ஓட்டத்தில் ஒரு முடிவு வரும். ஸோ ஆண்டவர் சொல்வாரா, மகனே வா சமுதிரம் வா, கம் மை ஃபேத்ஃபுல் சர்வன்ட். ஆண்டவர் நம்மளுக்கு கிரீடம் கொடுப்பாரா. ஸோ ஆண்டவர் நம்மளை கீழ்படுத்த பார்க்குறேன். ஸோ when you are obedient, அப்போதான் உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும், அந்த Holy Spirit. We must have the Holy Spirit. Okay? Without the Holy Spirit, it is useless. Without the Holy Spirit, we don't have anything. I wanted to bring this example. தெரியும் அந்த மென்டால், அந்த லைட்டு. ஓகே, அந்த லைட் வந்து ஒரு சாதாரண லைட் தான். ஆனால் அந்த பவர் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அப்போ தான் அந்த வெளிச்சம் வரும் தானே. அந்த பவர் எல்லாத்தையும் அந்த லைட் வந்து ஒரு பல்பு தான். மேபி அந்த லைட் வந்து அழகாக இருக்கும், எல்இடி லைட்ஸ், கலர் லைட்ஸ் வரும். ஆனால் நீங்கள் அந்த சாஃப்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணி என்ன இருக்கும், அது ஜஸ்ட் ஒரு மென்தம் தான். சில பேர் வந்து நம்ம வந்து இது ஒரு வேஷம், அழகாக இருக்குது, ரொம்ப திறமைசாலி, ஆனால் உள்ளுக்கு வந்து பவர் இல்லை. We don't have the power. ஸோ நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கும். பைபிள் தூக்கிட்டு பேர் ஜான், பீட்டர், ஸ்டீவன், என் பேரும் சேர்த்து சொல்கிறேன், கிறிஸ்தவ பேர் நல்லா ஒரு முகமொழி, ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு சூட்டர் அண்ட் முட்டர் சர்ச்சில் நல்லா ஸ்டைலாக போட்டு. ஆனால் அது ஒரு பல்பு மாதிரி இருக்கும், அழகான பல்பு. ஆனால் உள்ளுக்கு வந்து பவர் இல்லை. பவர்லெஸ் கிறிஸ்டியன்ஸ் நம்ம இருக்கோம், சுற்றிக்கிட்டே இருப்போம். ஓகே, பவர்லெஸ் கிறிஸ்டியன்ஸ். ஓகே, நம்ம ஸ்டேட்டஸ் போடுறோம், ஓ ஜீசஸ் லவ் யூ, ஆனால் நம்ம எதிரியே நம்ம மறக்க முடியல. We cannot forgive our enemies. ஸோ வேஷம், நம்ம வேஷம் போடக்கூடாது. ஓகே, உள்ளுக்கு பவர் இருக்கா, உள்ளுக்கு பவர் இருந்துச்சுன்னா நம்ம எதிரி நம்ம மன்னிப்போம். பாஸ்டர் ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஓகே பாஸ்டர் நான் செய்யணும், ஏன் ஆஃபீஸ் நான் செய்யணும்,
ஓ நான் இப்படி செய்ய மாட்டேன், ஓ இவரை கிட்ட நான் பேச மாட்டேன், இவர் யாரு? ஸோ கிறிஸ்டியன், டு யூ ஹேவ் த ஹோலி ஸ்பிரிட் இன் யூ? ஸோ உங்களை ஆவியானவர் இருக்கிறா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம். நீங்கள் வந்து சொல்ல தேவையில்லை, அவங்களே பார்ப்பாங்க. ஓ இவர் பார்க்கும்போது நல்லா பிரகாசமாக இருக்கு, லுக்ஸ் டிஃப்ரெண்ட், இவர் பேசும்போது வித்தியாசமாக இருக்குது. ஏன் தெரியுமா? த ஹோலி ஸ்பிரிட் இஸ் இன் அஸ். ஸோ அந்த 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 லைட் வந்து திறக்கும் போது அப்படியே அந்த லைட் வந்து அந்த க்ளோரி ஆஃப் காட். நம்ம வந்து சொந்த காலத்தில் நம்ம செய்யலாம். ஆனால் இப்போ நம்மளுடைய ஃப்ரூட்ஸ், ஓகே, நம்மளுடைய பலன் கனிகள் பார்த்துட்டு உலகமே தெரியும், இவர் வந்து வேஷம் பண்ணுறாரு. ஓகே, உண்மையான பவர் கம் ஃப்ரம் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து நம்மளுடைய நோக்கம், the purpose. ஓகே, ஆண்டவர் சொல்றாரு, you will be my witness. ஓகே, எனக்கு சாட்சிகளே இருப்பீர்கள் என்றார். You are the witness of God. ஓகே, the witness வந்து கிரீக் வார்த்தையில witness meaning is martis. ஓகே, martis is in Greek. So it means someone who testified about what they have seen and heard. அப்புறம் லேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் மார்டர், மார்டிஸ் வேர்ட்ல எடுத்துருக்கு. மார்டர்னா dying for our faith. ஓகே, நம்ம ரத்த சாட்சி. எஸ், கரெக்ட். ஓகே, ரத்த சாட்சி இயேசுவுக்காக நம்ம மரிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஓகே, விட்னஸ். ஸோ விட்னஸ் மீன்ஸ் யூ விட்னஸ் ஃபார் காட். ஆண்டவருக்காக நம்ம சாட்சியாக இருக்கணும். ஆண்டவருக்காக நம்ம உயிர் விட தயாராக இருக்குமா? Are we willing to die for Christ? Are we willing to die for Christ? இயேசுக்காக மரிக்க தயாராக இருக்கீங்களா? Are you willing to die for Christ? ஓகே, உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவை, ஒரு 2-3 days ago அமெரிக்காவில் ஒரு பயங்கரமான செய்தி. ஓகே, சார்லி கர்க். ஓகே, நிச்சயமாக நிறைய பாஸ்டர்ஸ் வந்து அவங்க ப்ரீச் பண்ணுவாங்க. அவருடைய I started following him almost 3 years back. Okay, personal President Donald Trump ஒரு கேம்பெயினுக்கு அவர் ரொம்ப ஒத்தாசா இருந்தார். ஓகே, அவர் வாழ்க்கை, அவரோட வயசு வந்து 31 தான், 31 years old, 2 பிள்ளைங்க. ஓகே, ஜஸ்ட் அவர் ஒரு கான்ஃபரன்ஸில் ஒரு கன்மேன அவங்க உயிர் எடுத்துட்டாங்க. ஓகே, அவர் உண்மையாக ஆண்டுக்காக வாழ்ந்தார். அவர் உண்மையாக சொல்கிறேன், அவர் ஆண்டுக்காக மறித்தார். அவர் ஆண்டவருக்காக வாழ்ந்தார், உண்மையாக பேசுறாரு. He did not fear. இது பாவம்னா இது பாவம், அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. ஓகே, அவர் வாழ்க்கை பார்க்கும்போது அந்த சிறு வயசுல எத்தனை வாழ்க்கையை அவர் டச் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவர் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க, யார் சாலிக்கர். ஸோ அவங்க ரிசர்ச் பண்ணும்போது அவங்க வீடியோஸ் பார்க்கும்போது அவரோட வீடியோஸ் ஃபுல் அவர் ஆண்டவர் இயேசு பற்றி தான் பேசுறாரு. இயேசு தான் வழி சத்தியம், இயேசு தான் வழி சத்தியம், அவர் தான், மற்றவங்களாம் இல்லை. ஸோ அவர் வந்து ஆண்டவருக்காக நின்றார். ஓகே, ஆண்டவர் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட். ஓகே, அது வேற விஷயம் தான். ஓகே, இந்த ரைட் அண்ட் த லெஃப்ட். ஓகே, ரைட்டோட திங்கிங் வந்து அவங்க வந்து கன்சர்வேட்டிவ், அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஓகே, லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவ்மெண்ட் வந்து எல்ஜிபிடி மூவ்மெண்ட்ஸ்லாம் வருது. ஓகே, இது ஒரு தனி பிரசங்கம். ஓகே, இப்போ உலகம் ரொம்ப மாற்றம் வருது. ஸோ நம்ம வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணுவோம். ஆண்கள் ஒன்றா இருப்பாங்க, அது வந்து சமுதாயம் அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து போராடுறாங்க. சாணிக்கு இது வந்து தப்பு, இது வந்து பாவம். நிறைய பேருக்கு பயப்படுறாங்க. ஓ இப்படி சொன்னா they won't like me, என்னோட இன்ஸ்டாகிராம் அன்ஃபாலோ பண்ணிடுவாங்க, என்னோட ஃபாலோவர்ஸ் நான் யூஸ் பண்ண. அவருக்கு அதெல்லாம் கவலை இல்லை. இது வந்து உண்மை, ஆண்டவர் வெறுக்கிறாரு, இது வந்து பாவம். அவன் ஆண்டவருக்காக நின்றாரு, அதனால அவங்க எடுத்துட்டாங்க. இது ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஆனால் நிச்சயமாக 100% அவங்க ஆண்டவர் சமூகத்தில் இருப்பார். அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக வந்தார். அவங்களோட வீடியோஸ் போய் பாருங்க. பாஸ்டர் வேற அவங்க நல்லா பேசுறாங்க. ரட்சிப்பு என்ன, பைபிள் என்ன, இயேசுனா யாரு, ஒரு 2-3 வார்த்தை தான் ஒரு சின்ன பிள்ளைக்கு புரியும் இயேசு பற்றி. அப்படி வாழ்ந்தார். ஸோ அப்படி நீங்கள் வாழ முடியுமா? இயேசுக்காக நிற்பீங்களா? ஒரு நேரம் வரும்போது நீங்கள் இயேசுக்காக உயிர் விடுவீங்களா? தயாராக இருக்கீங்களா? வாங்கன்னு சொல்லுவோமா? ஸோ இதுதான்
சாட்சி. இதுதான் இயேசுக்காக நம்ம சாட்சியாக இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய நோக்கம். We are supposed to be witnesses of God. Okay? இயேசுக்காக ஸ்தானாபதியாக நம்ம இருக்கணும். We are the Christ ambassadors of God. என் கடைசி பாயிண்ட் வந்து இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ நம்ம நோக்கத்தில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து இடம். ஸோ இந்த வசனம் பார்க்கலாம் 4 இடம் வந்து இருக்கு. முதல்ல வந்து ஜெருசலம், யூதேயா, சமாரியா அண்ட் பூமி கடைசிகள். The end of the earth. ஸோ பார்த்தீங்கன்னா 4 levels இருக்கு. ஸோ இந்த 4 level வந்து நம்ம ஓகே இது வந்து இஸ்ரேல் இருக்கு, நம்மளுக்கு இதுக்கும் என்ன சம்மதமே இல்லை, ஆனால் இருக்கு. ஓகே இருக்கு. ஸோ ஜெருசலம்னா நம்மளோட வீடு. ஓகே ஜெருசலம் ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம். ஸோ முதல்ல நீங்கள் வெளியே இப்போ இவ்வளோ சரிங்களா, நம்மளோட வீட்டில் ஒரு ஒழுங்கு இருக்கணும், நம்ம வீட்டில் ஒரு ஆர்டர் இருக்கணும். ஓகே ஸோ யூ ஆர் கோயிங் டு மினிஸ்டர் டு அவுட்சைட் பிஃபோர் யூ நீட் டு மினிஸ்டர் டு யுவர் ஹோம் மெம்பர்ஸ். உங்கள் அப்பா அம்மா நீங்கள் ஊழியம் செய்யணும், உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்யணும், உங்கள் வீட்டுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கும். பிஃபோர் யூ ஸ்டார்ட் யுவர் மினிஸ்ட்ரி டு யுவர் ஹோம். உங்கள் வீட்டில் ஒரு ஒழுங்கு இருக்கணும். உங்கள் வீட்டில் வந்து ஜெபம் கூட்டம் இருக்கணும். உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஆண்டவருக்காக நீங்கள் நேரம் செய்யணும். உங்கள் வீட்டில் நீங்கள் ஊழியம் செய்யணும். அப்போ தான் நீங்கள் மற்றவங்க நீங்கள் இதை செய்யுங்க. உங்கள் வீட்டில் வந்து ஒழுங்கு இல்லாட்டி வெளியே போகாதீங்க. வாங்கன்னு சொல்லுவோமா. மற்ற இது நிறைய ஒரு மிஸ்டேக் செய்யறாங்க, நிறைய பாசஸ் செய்கிறாங்க. அவங்க வந்து ஒரு லெவலில் இருக்காங்க, இங்கே ட்ராவல் பண்ணி அவங்க ட்ராவல் பண்ணி இங்கே ட்ராவல் பண்ணி, ஆனால் ஒரு ஒய்ஃபை கவனிக்கல, அவங்க பிள்ளையை கவனிக்கல. ஸோ என்ன பண்ணுறதுமா வெளியே வந்து நீங்கள் எஃபெக்டிவாக இருக்கீங்க, ஆனால் பிசாசு குடும்பத்தை அவங்க அட்டாக் பண்ணுவார், உங்களுக்கு தெரியாது. ஓகே உங்களோட வீட்டில் உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஹோம் ப்ரேயர் இருக்கணும், ஒரு ஃபேமிலி ஆல்டர் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் மற்றவங்க நீங்கள் ஊழியம் செய்யுங்க. ஸோ நம்மளுடைய குடும்பம் ரொம்ப முக்கியம். நம்ம ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதான் நம்மளுடைய ஜெருசலம். நம்மளுடைய ஜெருசலம்னா நம்மளுடைய குடும்பம். ஓகே அடுத்தது வந்து ஜுடியா. ஸோ ஜெருசலம் வந்து நம்ம வீட்டில் ஒரு ஒழுங்குச்சுன்னா அப்போ தான் நம்ம மெடிடேட் பண்ணலாம். ஸோ ஜுடியா இஸ் பீப்புள் ஹூ ஆர் லெஸ் பட் அவுட்சைட் அவர் இமிடியட் சர்க்கிள். ஸோ ஜுடியா வந்து நம்மளுடைய ஃபேமிலி கிடையாது, மேபி நம்மளுடைய ஒர்க்கிங் கலீக்ஸ். ஓகே நம்மளுடைய நண்பர்கள், அவங்க வந்து நம்மளுடைய ஜூடியா. பிகாஸ் ஜூடியா இஸ் அவுட் ஆஃப் ஜெருசலம். ஓகே ஸோ அப்போ தான் நம்மளுடைய நண்பர்கள் நம்ம முடிவு செய்யணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜெருசலம் நம்மளுடைய வீடு, ஜூடியா வந்து நம்மளுடைய கூட்டாளிங்க. அப்போ வந்து இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சமாரியா. எல்லாரும் சமாரியா சொல்லுங்க. சமாரியா. ஓகே சமாரியா வந்து இது வந்து யார் தெரியுங்களா? சமாரியன்ஸ்னா உங்களுடைய எதிரி. ஓகே என்ன பாஸ்டர் நம்ம எதிரிக்கு நம்ம ஊழியம் செய்யணுமா? ஆமாம். ஓகே ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா இயேசு ஏன் சமாரியா சொன்னார்னா யூதருக்கும் சமாரியாக்காரங்களும் ஒத்து வராது. ஓகே ஒத்து வராது. ஸோ அவங்களுக்கு ஒரு சண்டை வரும். ஸோ யூதர் வந்து சமாரியாக்காரன் பார்க்கும்போது அவங்க கீழே பார்ப்பாங்க, அது விழுப்பிட்டாங்க, ஓ இவங்க வந்து வேற ஜாதி. ஓகே ஸோ அதான் இயேசு சொல்கிறாரு, உங்கள் எதிரிகள் நீங்கள் மன்னிக்கணும். You need to forgive. So these are people who are different. அவங்க பேசும்போதே உங்கள் ரத்தம் கொதிக்கும். ஐயோ வந்துட்டாயா. இவங்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்யணும். எப்படி பேசணும்? அவங்க அன்பு செலுத்தணும். செய்ய முடியுமா? அதை செய்யப்படி நீங்கள் அடுத்த ஸ்டேஜ்க்கு போக முடியாது. ஓகே நம்மளுடைய எதிரிகள் நம்ம அவங்களுக்காக ஊழியம் செய்யணும். எதிரிகள் நம்மளை நேசிக்கணும். முடியுமா? அதான் உண்மையான முடியும். Can you love your enemies? கடைசி வந்து அப்போதான் to the ends of the earth. ஓகே பூமி கடைசி படி அப்போதான் நம்ம வந்து உலகத்தை நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளுடைய எதிரிகள் நம்ம நேசிக்கிறதுக்கு எப்படி மற்றவங்க நம்ம அன்பை செலுத்த முடியும்? ஓகே ஒரு ஹிப்போக்ரிட். ஓகே இட்ஸ் a kind of a hypocrite. ஸோ நிறைய பாஸ்டர்கள் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகே இந்தியா, ஸ்ரீலங்கா, அமெரிக்கா போகிறாங்க, எல்லாம் ஊழியம் செய்கிறாங்க. ஆனால்
சொந்த ஊரில் இந்த பாஸ்டர் இவருக்கு நான் பேச மாட்டேன், இவரோட மெம்பர் ஸ்பிரிட்டாரு, நான் ஏன் பேசணும் அப்படி சொல்கிறாங்க. இந்த பிரதர் நான் பேச மாட்டேன், இவர் வந்து என்னை பற்றி தப்பாக பேசினாரு, மன்னிக்கவே மாட்டேன். எப்படி சொல்கிறேன்? யூ cannot love God and curse your enemies. You cannot worship God. அதே வேலை நீங்கள் துதிக்கிறீங்க, ஆனால் அதே வேலை எதிர்க்க சபிக்கிறீங்க. ஒரே வார்த்தையில் ஒரே வாயில் ரெண்டு விஷயங்கள் வர முடியுமா? ராமேன் சொல்லுவோமா? ஸோ இந்த 4 இடத்துல ரொம்ப முக்கியம். எருசலேம், ஜூதியா, சமாரியா பூமியை கடைசிப்பாரு. முதலாவது வீட்டுக்கு ஒழுங்கு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் மற்றவங்க ஊழி செய்யுங்க. உங்கள் எதிரி அப்போ தான் நீங்கள் ஆண்டவருக்காக இந்த ஊழி செய்யணும். ராமேன் சொல்லுவோம். ஸோ ஆவியானவர் கண்டிப்பாக பேசுவார். யார் உங்கள் எருசலேம், யார் உங்கள் ஜூதியா, யார் உங்கள் சமாரியா. ஓகே, நான் பேசுவோம். கண்டிப்பாக சில பேருக்கு உங்கள் நினைவுக்கு வரும். ஸோ உங்கள் எதிரியை மன்னிங்க. ஓகே, எதிரியை மன்னிங்க. ஸோ இதுதான் என்னோட ஷேரிங். ஸோ நம்ம கண்ணை மூடி நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம். ஓகே, இன்னும் 3 மாதம் தான் இருக்கு. ஓகே, கிறிஸ்மஸ் ஒரு முக்கியமான ஒரு செலிப்ரேஷன் நம்மளுக்கு. ஆனால் நம்ம குடும்பம் மட்டும் இருந்தனா பத்தாது. ஓகே, மற்றவங்க அந்த நற்செய்தி கேட்கணும், நற்செய்தி கேட்டு அவங்க ரட்சிக்கப்படணும். இல்லாட்டி அவங்க வந்து நிச்சயமாக நரகத்தில் இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு கருணை கொடுக்கணும். என்ன ஆண்டவருக்காக கருணை கட்டணும். ஆண்டவர் நமக்கு இன்னும் நன்மைகள் செஞ்சுருக்காரு. ஸோ எப்படி நம்ம ஆண்டவருக்கு நம்ம திரும்பி கொடுக்க முடியும்? ஆத்மா தான் ஆண்டவர் இதை விட்டு. Souls is the heartbeat of God. ஓகே, அதுதான் அவர் எதிர்பார்க்குறாரு. ஓகே, ஒரு ஆத்மா ஒரு ரட்சிப்பு வச்சுன்னா ஒரு பரலோகமே ஒரு கொண்டாட்டம். ஸோ நம்ம ஜெயிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்ம பேசுவார். ஸோ அவங்களுக்காக நம்ம ஜெயிப்போம். ஓகே, ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரமஷிதர ரமஷிதோரியா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம எதிரிக்காக நம்ம ஜெயிப்போம். அவங்களை நம்ம மன்னியும். ஹல்லேலூயா.